வணக்கம். டீச்சர்ஸ் கேர் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறோம். டிஆர்பியால் நடத்தப்படும் கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வின் பாடத்திட்டங்களில் உரைநடை குறித்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் இந்த வகுப்பில் 1.2 கேட்கிறதா என் குரல். உயிரின வாழ்வின் அடிப்படை இயற்கை. மூச்சுக்கு காற்று, தாகத்துக்கு நீர், உறைவதற்கு நிலம், ஒளிக்கு கதிரவன் போன்றவை உயிரினங்களின் முதன்மை தேவை. இயற்கையின் தேவைகளில் காற்றின் பங்கு கூடுதலானது. உயிரின வாழ்க்கை, அதாவது மனிதனாக இருக்கட்டும், விலங்கினமாக இருக்கட்டும், தாவர இனமாக இருக்கட்டும், மொத்தத்தில் உயிரினங்களோட வாழ்க்கைக்கு அடிப்படையாக திகழ்வது இயற்கை. இயற்கையிலிருந்து காற்று மூச்சு விட உதவுது, நீரானது தாகம் தணிக்குது, நிலம் மனிதர்கள் உயிரினங்கள் உறைவதற்கு ஏற்ற இடமாக மாற்றுது, கதிரவன் ஒளி வீசுது. அப்போ இதுபோல உயிரினங்களுக்கு இவை முதன்மை தேவையாக அமையுது. இயற்கையினுடைய தேவைகளில் காற்றின் பங்களிப்பு மிக கூடுதலாக அமைஞ்சிருக்கு. உயிரின வாழ்வின் அடிப்படையாக திகழ்வது எது எனில் இயற்கை. மூச்சுக்கு அடிப்படையாக திகழ்வது எது எனில் காற்று. தாகத்துக்கு அடிப்படையாக இருப்பது எது எனில் நீர். உறைவதற்கு ஏற்றதாக அமையும் இயற்கை சூழல் எது எனில் நிலம். ஒளியாற்றல் தரக்கூடியது எது எனில் கதிரவன். உயிரினங்களின் முதன்மை தேவை எவை எனில் முதலாவதாக காற்று, அடுத்து நீர், அடுத்து நிலம், அடுத்து கதிரவன் போன்றவற்றை தேர்ந்தெடுக்கணும். இயற்கையின் தேவைகளில் எதன் பங்கு கூடுதலாக அமைந்துள்ளது எனில் அதற்கான விடை காற்று. காற்று பேசுகிறது. மனிதா மனிதா, அழைப்பது கேட்கிறதா? எங்கு பார்க்கிறாய்? யாரை தேடுகிறாய்? உன் மூச்சை உள்ளே இழு, வெளியே விடு. உன் மூச்சின் உள் சென்று வெளிவரும் நான் தான் பேசுகிறேன். வாழும் உயிர்களின் உயிர் மூச்சு நான். என்னை கண்களால் காண முடியாது, மெய்யால் உணர முடியும். என்னால் மழை, என்னால் பருவமாற்றம், என்னால் இசை, என்னால் இலக்கியம். இன்னும் என்னை யார் என்று தெரியவில்லையா? நான் தான் காற்று. இது காற்றானது ஒரு மனிதனை அழைத்து தன்னை பற்றிய செய்திகளை தானே கூறுவது போல அமைஞ்சிருக்கு. இதில் முதல் வரி மனிதா மனிதா, அழைப்பது கேட்கிறதா என்பது 2023ஆம் ஆண்டில் டிஆர்பி பிஇஓ வினாத்தாளில் கேட்கப்பட்ட வினா. அதாவது சரியான நிறுத்தற் குறியீடுக அப்படிங்கிற தலைப்பின் கீழே இந்த வினா கேட்டிருக்காங்க. அப்போ இதில் இந்த ஆச்சரிய குறிகள் இல்லாமலோ அல்லது வினாக்குறி இல்லாமலோ அல்லது வினாக்குறிக்கு பதிலாக வேறு ஏதேனும் நிறுத்தற் குறிகளை பயன்படுத்தி இருக்கிறதோ இது போல் மாற்றி மாற்றி கொடுத்து சரியானதாக மனிதாவிற்கு பக்கத்தில் ஒரு ஆச்சரியக்குறி, அடுத்து இந்த மனிதாவிற்கு பக்கத்தில் ஒரு ஆச்சரியக்குறி, அழைப்பது கேட்கிறதா என்பதற்கு பக்கத்தில் வினாக்குறி என்பதையும் கொடுத்து நம்ம இதை தேர்ந்தெடுக்கிற மாதிரி வினாவை வடிவமைச்சிருப்பாங்க. அப்போது இந்த மாதிரி நம்ம வினாக்களை பார்க்கும்போது ஒவ்வொரு வரியிலையும் இருக்கக்கூடிய நிறுத்தற்குறிகள், அதே போல் ஏதேனும் கவிதை வரி இருந்தால் அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அருஞ்சொற்பொருள், அதே போல் இலக்கண குறிப்பு, இது போல் ஒவ்வொரு சிறு விஷயத்திலையும் கவனத்தை செலுத்தி நம்ம தேர்வுக்கு தயாராகணும். மனிதா மனிதா, அழைப்பது கேட்கிறதா என்று கேட்டவர் யார் எனில் காற்று. யாரை தேடுகிறாய்? உன் மூச்சை உள்ளே இழு, வெளியே விடு என்று மனிதர்களிடம் பேசியது எது என்று கேட்டால் அதற்கான விடையும் காற்று. வாழும் உயிர்களுக்கு உயிர் மூச்சாக திகழ்வது எது எனில் காற்று. தன்னை கண்களால் காண முடியாது, மெய்யால் உணர முடியும் என்று உரைத்தது எது என்று கேட்டால் அதற்கான விடையும் காற்று. காற்றினால் ஏற்படும் நிலைகள் எவை அல்லது காற்றினால் உண்டாகும் நன்மைகள் யாவை என்று கேட்டால் அதற்கான விடை மழை, பருவ மாற்றம், இசை, தொடர்ந்து இலக்கியம் என்பவற்றை தேர்ந்தெடுக்கணும். தொல்காப்பியர் உலகம் என்பது 5 பூதங்களால் ஆனது என்கிறார். இந்த 5 பூதங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம். அப்போ இந்த 5ம் தான் 5 பூதங்கள் என்று தொல்காப்பியரால் குறிப்பிடப்படுது. உயிராக காற்று உங்களின் இயக்கத்தையும் உலக உயிர்களின் இயக்கத்தையும் தீர்மானிப்பது காற்றின் இயக்கம். திருமூலர் தம் திருமந்திரத்தில் மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியுள்ளார். பிற்கால ஔவையார் தம் குறளில் வாயுதாரணை எனும் அதிகாரத்தில் காற்றை பற்றிய குறள் ஒன்றை எழுதியுள்ளார். வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம். தொல்காப்பியர்
உலகம் எதனால் ஆனது என்று குறிப்பிடுகின்றார் என்றால் ஐம்பெரும் பூதங்கள். உலகம் ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்று கூறுபவர் யார் எனில் தொல்காப்பியர். ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்று தொல்காப்பியர் எதனை கூறுகின்றார் என்றால் அதற்கான விடை உலகம். உங்களின் இயக்கத்தையும் உலக உயிர்களின் இயக்கத்தையும் தீர்மானிப்பது காற்றின் இயக்கம். மனிதர்களாகிய நம்முடைய செயல்பாடுகள் நாம் இல்லாம உலக உயிர்களினுடைய இயக்கம் இது அனைத்தையும் தீர்மானிக்கக்கூடியதாக அமைஞ்சிருப்பது காற்றினுடைய இயக்கம். திருமூலர் தன்னுடைய திருமந்திரத்தில் மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிப்பதற்கான முறை என்பதை சொல்லியிருக்காரு. இந்த வினா தமிழ் திறனறி தேர்வில் 2022ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் வினாத்தாளில் கேட்கப்பட்டிருக்கு. திருமூலர் சொல்லக்கூடிய அட்டாங்க யோகங்கள், அதாவது இயமம், நியமம், ஆதனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி, இந்த 8 அட்டாங்க யோகங்களில் பிராணாயாமம் என்பது மூச்சு பயிற்சி பற்றி பேசக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. இந்த பிராணாயாமம் என்பது பற்றி திருமந்திரத்தில் இவர் விரிவாக ஒரு பாடலில் சொல்லியிருக்காரு. நாம் வாழும் இந்த உலகம் அண்ட வெளியெங்கும் பிராணன் எனும் எல்லையற்ற சக்தியால் நிரம்பியிருக்கு. பிராணனே நம்முடைய உயிரை இயக்குவதாக அமையுது. உயிருக்கு ஆதாரமாக விளங்கக்கூடிய மூச்சை கட்டுப்படுத்தி பயிற்சி செய்கிறதன் மூலமாக அதன் ஆயுள் பெருகுது என்ற கருத்துக்களை இந்த பாடலில் இவர் சொல்லியிருப்பார். அதே போல் பிற்கால ஔவையார் ஞானக்குரல் என்ற ஒரு நூலை எழுதுகிறாங்க. இந்த நூலில் வாயுதாரணை அப்படிங்கிற அதிகாரத்தில் காற்றை பற்றிய ஒரு குறட்பாவை எழுதியிருக்காங்க. வாயு வழக்கம் அறிந்து செறிந்த அடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம். அதாவது சுவாச காற்றை உள்வாங்கி அடக்கி திரும்பவும் வெளிவிடுவது குறித்து முறையான பயிற்சிகளை மேற்கொண்டால் ஆயுள் காலம் அதிகமாகும் என்பது இந்த குறளினுடைய பொருளாக அமைஞ்சிருக்கு. மக்கள் மற்றும் உலக உயிர்களின் இயக்கத்தை தீர்மானிப்பது எது எனில் காற்றின் இயக்கம். திருமூலர் இயற்றிய நூல் எது எனில் திருமந்திரம். எந்த நூலில் மூச்சு பயிற்சி பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றது எனில் திருமந்திரம். திருமூலர் மூச்சு பயிற்சியை எச்சொல்லால் குறிப்பிடுகின்றார் எனில் பிராணாயாமம். மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியவர் யார் எனில் அதற்கான விடை திருமூலர். பிற்கால ஔவையார் இயற்றிய நூல் எது எனில் ஞானக்குரல். பிற்கால ஔவையார் ஞானக்குரலின் எந்த அதிகாரத்தில் காற்றை பற்றி பேசியுள்ளார் எனில் அதற்கான விடை வாயுதாரணை. வாயுதாரணை எனும் அதிகாரம் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது என்று கேட்டால் அதற்கான விடை ஞானக்குரல். ஞானக்குரலில் காற்றை பற்றி எழுதிய ஆசிரியர் யார் எனில் பிற்காலத்தைச் சேர்ந்த ஔவையார். வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் எனும் குறளை இயற்றியவர் யார் என்றால் ஔவையார். இக்குறட்பா இடம்பெற்ற நூல் எது எனில் ஞானக்குரல். அதே போல இதில் அறிந்து என்று கொடுத்து இச்சொல்லின் இலக்கண குறிப்பு யாது என்று கேட்டால் அதற்கான விடை வினையெச்சம். காற்றின் பல பெயர்கள் வளி, தென்றல், புயல், சூறாவளி, இப்படி காற்றுக்கு பல்வேறு பெயர்கள் உண்டு. இவை மட்டுமல்லாமல் பேய் காற்று, சூறாவளி காற்று, சுழல் காற்று, இளந்தென்றல், தென்றல் காற்று, பூங்காற்று, வாடை காற்று, பனிக்காற்று, கடல் காற்று, மென்காற்று, புழுதிக்காற்று, புயல் காற்று, மேல்காற்று, ஆடிக்காற்று, கீழ்காற்று, கடுங்காற்று என பல்வேறு பெயர்களை கொண்டு திகழுது. இப்போது ஆடிக்காற்று, மேல்காற்று, புழுதிக்காற்று என்று வழங்கப்படுபவை எதனை குறிப்பிடுகின்றது எனில் அதற்கான விடை காற்று. 4 திசையிலும் வீசும் காற்றின் பெயர்கள். கிண்ண அமைப்பு கொண்ட காற்று வேகமானி. இந்த காற்று வேகமானி என்பது காற்றினுடைய வேகத்தை அளப்பதற்கு உதவக்கூடிய ஒரு வகை கருவி. இது சுழலும் கிண்ணங்களை கொண்டிருக்கக்கூடியது. பொதுவாக இந்த சுழலும் கிண்ண அமைப்பு கொண்ட காற்று வேகமானிகளை தான் காற்றினுடைய வேகத்தை அளக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. கிழக்கு என்பதற்கு குணக்கு எனும் பெயருண்டு. கிழக்கிலிருந்து வீசும் காற்று கொண்டல். கொண்டல் காற்று குளிர்ச்சி தரும்.
மழையை தரும். கடல் பகுதிக்கு மேல் உள்ள மழை மேகங்களை சுமந்து வருவதால் மழை காற்று என அழைக்கப்படுகின்றது. கிழக்கு என்ற திசைக்கு குணக்கு என்ற பெயரும் உண்டு. இந்த கிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடிய காற்றின் பெயர் கொண்டல். இந்த கொண்டல் காற்றானது குளிர்ச்சியை தருவதாக, மழையை தருவதாக அமைஞ்சிருக்கும். கடல் பகுதிக்கு மேலே இருக்கக்கூடிய மழை மேகங்களை சுமந்து வர்றதுனால இதற்கு மழை காற்று அப்படிங்கிற பெயரும் உண்டு. இப்போது காற்று வேகமானி என்பது எதற்கு பயன்படும் என்று கேட்டால் காற்றின் வேகத்தை அளவிடுவதற்கு பயன்படும். பெரும்பாலும் காற்றின் வேகத்தை அளப்பதற்கு பயன்படும் காற்று வேகமானி எந்த அமைப்பு கொண்டது? அதாவது பல்வேறு வகையான காற்று வேகமானிகள் இருந்தாலும் கூட எந்த முறையில் அமைப்பில் அமைந்திருக்கக்கூடிய காற்று வேகமானிகளை இதற்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா கிண்ண அமைப்பு கொண்ட காற்று வேகமானிகளை தான் மிகுதியாக காற்றின் வேகத்தை அளக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. கிழக்கு என்ற திசையின் மற்றொரு பெயர் யாது எனில் குணக்கு. கிழக்கிலிருந்து வீசக்கூடிய காற்றின் பெயர் யாது எனில் கொண்டல். இது 2022ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் கேட்கப்பட்ட தமிழ் திறனறி தேர்வில் இடம்பெற்றிருக்கும் வினா. கொண்டல் காற்று எவற்றை தருவதாக அமைந்திருக்கும் எனில் குளிர்ச்சி மற்றும் மழை. கடல் பகுதிக்கு மேலே இருக்கக்கூடிய மழை மேகங்களை சுமந்து வரும் காற்று எது என்று கேட்டால் அதற்கான விடை கொண்டல். கொண்டல் வேறு எந்த பெயராலும் அழைக்கப்படுகின்றது என்று கேட்டால் மழைக்காற்று. மேற்கு என்பதற்கு குடக்கு என்னும் பெயர் உண்டு. குடக்கு என்பது எந்த திசையை குறிக்கும் என்று கேட்டால் அதற்கான விடை மேற்கு. மேற்கை குறிக்கும் மற்றொரு பெயர் யாது எனில் அதற்கான விடை குடக்கு. மேற்கிலிருந்து வீசும் காற்று கோடை என அழைக்கப்படுகின்றது. மேற்கிலிருந்து அதிக வலிமையோடு கோடை காற்று வீசும். வறண்ட நிலப்பகுதியிலிருந்து வீசுவதால் வெப்பக்காற்று என்று அழைப்பர். வடக்கு என்பதற்கு வாடை என்னும் பெயர் உண்டு. வடக்கிலிருந்து வீசும் காற்று வாடை காற்று எனப்படும். பனிப்பகுதியிலிருந்து வீசுவதால் மிகவும் குளிர்ச்சியான ஊதை காற்று எனவும் இக்காற்றை அழைப்பர். தெற்கிலிருந்து வீசும் காற்று தென்றல் காற்று எனப்படுகிறது. மரம், செடி, கொடி, ஆறு, மலை, பள்ளத்தாக்கு என பல தடைகளை தாண்டி வருவதால் வேகம் குறைந்து இதமான இயல்பாக இக்காற்று இருக்கிறது. மேற்கிலிருந்து வீசும் காற்றை கோடை என்ற பெயரால் குறிப்பிடுறோம். இந்த காற்றானது அதிக வலிமையோடு மேற்கு திசையிலிருந்து வீசும். வறண்ட நிலப்பகுதி இருந்து வீசுறதுனால இதனை வெப்பமான காற்று என்றும் குறிப்பிடுறாங்க. அப்போது மேற்கிலிருந்து வீசும் காற்று எது எனில் கோடை. கோடை காற்று எந்த திசையிலிருந்து வீசுகின்றது எனில் மேற்கு. கோடை காற்றின் தன்மை யாது எனில் அதிகமான வலிமை. வறண்ட நிலப்பகுதியிலிருந்து வீசும் காற்று எது எனில் கோடை. வெப்பக்காற்று என்று அழைக்கப்படும் காற்று வகை எது எனில் அதற்கான விடையும் கோடை. வறண்ட நிலப்பகுதியிலிருந்து வீசும் கோடை எந்த பெயரால் அழைக்கப்படுகின்றது எனில் வெப்பக்காற்று. வெப்பக்காற்று எந்த பகுதியிலிருந்து வருகின்றது எனில் வறண்ட நிலப்பகுதி. வடக்கு எனும் திசைக்கு வழங்கப்படும் வேறு பெயர் யாது எனில் வாடை. வாடை என்பது உணர்த்தும் திசை எது எனில் வடக்கு. வடக்கிலிருந்து வீசும் காற்றின் பெயர் யாது எனில் வாடைக்காற்று. வாடைக்காற்று எந்த பகுதியிலிருந்து வீசுகின்றது எனில் பனிப்பகுதி. குளிர்ச்சியான வாடைக்காற்றை எந்த பெயரால் குறிப்பிடுவர் எனில் ஊதைக்காற்று. ஊதைக்காற்று என்பது எந்த தன்மை கொண்டது எனில் மிகவும் குளிர்ச்சியானது. ஊதைக்காற்று எந்த திசையிலிருந்து வீசும் எனில் அதற்கான விடை வடக்கு. தென்றல் காற்று எந்த திசையிலிருந்து வீசுகின்றது எனில் தெற்கு. தெற்கிலிருந்து வீசும் காற்றின் பெயர் யாது எனில் தென்றல் காற்று. தென்றல் காற்று எதனால் வேகம் குறைந்து வருகின்றது எனில் மரம், செடி, கொடி, ஆறு, மலை, பள்ளத்தாக்கு இவற்றை கடந்து வருவதால் இதற்கு தென்றல் என்ற பெயர் வழங்கப்படுது. அதோடு அது மிகவும் இதமாகவும் வீசுது என்று சொல்லலாம். இப்போது தென்றல் காற்றின் வேகம் குறைவதற்கான காரணம் யாது எனில் இடையில் ஏற்படும் தடைகள். வழியில் எவற்றின் தடையால் காற்றின் வேகம் குறைந்து தென்றலாக தவழ்கின்றது எனில்
மரம், செடி, கொடி, ஆறு, மழை, பள்ளத்தாக்கு. அப்போது இவற்றில் எந்த பொருளை ஆப்ஷனில் சொல்லை கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம தேர்ந்தெடுக்கணும். இலக்கியத்தில் காற்று. தென்றல் காற்று நறுமணத்தை அள்ளி வரும். இளங்கோவடிகள் இதனை வண்டொடு புக்க மணவாய் தென்றல் சிலப்பதிகாரம் 2.24 என நயம்பட உரைக்கிறார். வண்டொடு புக்க மணவாய் தென்றல், அதாவது பலவிதமான மலர்களின் நறுமணத்தை காற்றோடு காற்றாக கொண்டு வரும் தென்றல் என்று இளங்கோவடிகள் மனையறம் படுத்த காதையில் குறிப்பிடுறாரு. அதோடு மட்டுமல்லாமல் புறஞ்சேரி இருத்த காதையில் பல்வேறு மனத்தை சுமந்த தென்றல் காற்று வந்தது அப்படின்னு குறிப்பிடுறாரு. ஊர்கான் காதையில் வண்டுகள் மாலையில் பூக்கக்கூடிய மலர்களை ஏந்த பொதிய மலையிலிருந்து தென்றல் மதுரை நகருக்கு வந்தது என்பது போன்ற செய்திகளை மிகுதியாக இளங்கோவடிகள் அங்கங்கே சொல்லியிருப்பார். நமக்கு இங்கே பாடத்தில் கொடுக்கப்பட்டிருப்பது வண்டொடு புக்க மணவாய் தென்றல், அதாவது பலவிதமான மலர்களிலிருந்து நறுமணத்தை காற்றோடு காற்றாக கொண்டு வருது. அதே போல் வண்டுகளையும் அந்த தென்றல் அழைத்து வந்தது அப்படிங்கிற செய்தியை இதன் மூலமாக உரைக்கிறாங்க. அப்போது தென்றல் காற்று எதனை அள்ளி வரும் எனில் நறுமணம். தென்றல் காற்று நறுமணத்தை அள்ளி வரும் என்று கூறியவர் யார் எனில் இளங்கோவடிகள். தென்றல் காற்று நறுமணத்தை அள்ளி வரும் என்ற செய்தி காணப்படும் நூல் எது எனில் சிலப்பதிகாரம். வண்டொடு புக்க மணவாய் தென்றல் என்று பாடியவர் யார் எனில் இளங்கோவடிகள். இடம்பெற்ற நூல் எது எனில் சிலப்பதிகாரம். பலப்பட்டடை சொக்கநாத புலவர் எழுதிய பத்மகிரிநாதர் தென்றல் விடுத்தூது எனும் சிற்றிலக்கியத்தில் பெண் ஒருத்தி நந்தமிழும் தன்பொருணை நன்னதியும் சேர்பொறுப்பிற் செந்தமிழின் பின் உதித்த தென்றலே என்று தூது செல்ல தென்றலை அன்போடு அழைக்கின்றாள். இதுவும் பார்த்தோம் அப்படின்னா 2022ஆம் ஆண்டில் அக்டோபர் மாதம் தமிழ் திறனறி தேர்வு இதில் கேட்கப்பட்ட ஒரு வினாவாக அமைஞ்சிருக்கு. தன்பொருணை என்பது தாமிரபரணி ஆற்றை குறிக்கக்கூடியது. அதே போல் பொறுப்பு என்ற சொல்லானது மலையை குறிப்பிடும். அப்போது நந்தமிழும் நல்ல தமிழும் தாமிரபரணி ஆறும் தோன்றிய இடமான மேற்கு தொடர்ச்சி மலையில் செந்தமிழின் பின்னே செந்தமிழ் தோன்றியதற்கு பிறகு தோன்றிய தென்றலே என்று அழைத்து ஒரு பெண் தூது செல், நீ தூது போ என்று சொல்வதாக இந்த பாடலடி அமைஞ்சிருக்கு. பலப்பட்டடை சொக்கநாத புலவர் எழுதிய நூல் யாது எனில் பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது. பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது எனும் தூது இலக்கியத்தை இயற்றியவர் யார் எனில் பலப்பட்டடை சொக்கநாத புலவர். நந்தமிழும் தன்பொருணை நன்னதியும் சேர்பொறுப்பிற் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே. இப்பாடலடி இடம்பெற்ற நூல் எது எனில் பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது. இப்பாடலை இயற்றிய ஆசிரியர் யார் எனில் சொக்கநாத புலவர். இப்பாடலடியில் தன்பொருணை என்பது எதனை குறிப்பிடுகின்றது என்று கேட்டால் அதற்கான விடை ஆறு. தன்பொருணை என்பது எந்த ஆற்றை குறிப்பிடுகின்றது என்று கேட்டால் அதற்கான விடை தாமிரபரணி. இந்த வரியை கொடுத்து அதில் பொறுப்பு என்ற சொல்லின் பொருள் யாது எனில் அதற்கான விடை மலை. நந்தமிழும் தன்பொருணை நன்னதியும் சேர்பொறுப்பில் செந்தமிழன் பின் உதித்த, இந்த இடத்துல விடுபட்ட இடமாக கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம நிரப்ப வேண்டிய சொல் தென்றல். இதில் நந்தமிழ், நன்னதி, செந்தமிழ் போன்றவை பண்பு தொகையாக அமைஞ்சிருக்கு. அப்போ இது போல் இலக்கண குறிப்புகள் கேட்கலாம், பொருள்கள் கேட்கலாம். நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே, இது திரைப்பாடல். இன்றளவும் இலக்கிய படைப்புகளிலும் திரையிசை பாடல்களிலும் நான் நீங்கா இடம் பிடித்திருக்கிறேன். அதாவது காற்று நீங்காத இடத்தை பிடிச்சிருக்கு. அப்போது நதியில் விளையாடி கொடியில் தலை சீவியது எது எனில் அதற்கான விடை இளந்தென்றல். இலக்கிய படைப்புகள், திரையிசை பாடல்கள் போன்றவற்றில் நீங்கா இடம் பெற்றுள்ளது எது எனில் காற்று. காற்று எவற்றில் தான் நீங்காத இடம் பிடித்திருப்பதாக உரைக்கின்றது எனில் முதலாவதாக இலக்கிய படைப்புகள், இரண்டாவதாக திரை இசை பாடல்கள் என்ற விடையை நம்ம தேர்ந்தெடுக்கணும்.
டிஸ்கஷனை நம்ம அடுத்த வகுப்பில் தொடரலாம். நன்றி.